வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நேற்றிரவு நகர காவல் நிலைய போலீசார் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகத்திற்கிடமான வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்த முகமது ரியாஸ் என்பவர் வந்துள்ளார். அவரை போலீசார் பிடித்து விசாரணை செய்ததில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததை தொடர்ந்து விசாரணை செய்ததில் அவர் ஓட்டி வந்த வாகனம் திருட்டு வாகனம் என தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை செய்ததில் பேருந்து மூலமாக காரைக்காலுக்கு வந்து வளையல் வியாபாரம் செய்வது போல் வந்து வாகனங்களை திருடிக் கொண்டு செல்வது தெரியவந்தது. மேலும் இதேபோல் காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் 4 இருசக்கர வாகனங்களை திருடி தமிழக பகுதியில் ஆவணமில்லாமல் குறைவான விலையில் விற்பனை செய்தது தெரியவந்தது. உடனடியாக 3 லட்சம் மதிப்பிலான 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து முகமது ரியாஸ் காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் திருடி விற்பனை செய்யப்பட்ட வாகனங்களை ஆவணமில்லாமல் வாங்கிய 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர். புதுச்சேரியில் கடந்த 1 மாதமாக டெங்கு, டைபாய்டு, இன்ஃப்ளூயன்சா, சிக்கன் குனியா போன்ற நோய்களால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தினந்தோறும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று காலை 10:30 மணியளவில் மக்கள் அதிகமாக சிகிச்சைக்காக வந்திருந்தனர். இந்த நேரத்தில் அங்கு பணியில் இருந்த ஒரு ஆண் மருத்துவர், 2 பெண் மருத்துவர் என 3 மருத்துவர்கள் யாரும் அவர்கள் இருக்கையில் இல்லை. அவர்கள் தங்களது ஓய்வெடுக்கும் அறைக்கு சென்று விட்டனர். மேலும் அமர்ந்து கொண்டு கதை பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. மதியம் 12:30 மணி வரை யாரும் பணிக்கு திரும்பவில்லை என கூறப்படுகின்றது. இந்த நிலையில் மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். பின்பு நீண்ட நேரமாக காத்திருந்த நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்கும் ஊழியர் ஒருவேளை மாத்திரை கொடுத்து அனுப்பியதாக கூறப்படுகின்றது. புதுச்சேரியில் டெங்கு உள்ளிட்ட காய்ச்சல்களால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வரும் மக்களுக்கு மருத்துவமனையில் வருகை தந்தால் மருத்துவர்கள் சரியான முறையில் சிகிச்சை அளிக்காமல் தங்கள் வேலை மட்டுமே பார்த்துக் கொண்டுள்ளனர். இந்த அலட்சிய போக்கு மற்றும் அவல நிலையை வெளிக்கொண்டு வரும் விதமாக மருத்துவமனைக்கு சென்ற நோயாளி ஒருவர் வீடியோவாக பதிவிட்டுள்ளார். இது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரி வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் பைபர் போட் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் நிர்வாகிகள் அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் சட்டப்பேரவையில் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட வெளிப்புறம் இயந்திரம் பொருந்திய பைபர் படகுகளில் புதுச்சேரி அரசின் மீனவர் நலத்துறை மூலம் மீன்பிடி உரிமமும் பெற்று தொழில் செய்து வருகின்றோம். ஒவ்வொரு பைபர் படகுகளிலும் குறைந்தது 4 குடும்பத்தை சேர்ந்த மீனவர்கள் தொழில் செய்கின்றனர். தற்பொழுது மீன்களின் வரத்து மிகவும் குறைவாக உள்ளதாலும் ஆழ்கடலில் சென்று மீன் பிடித்தால்தான் ஓரளவிற்கு மீன்கள் கிடைக்கின்றது. எனவே ஆழ்கடலுக்கு செல்வதற்கு டீசல் அதிக அளவில் தேவைப்படுவதால் டீசல் வாங்குவதற்கு முடியாமல் அனைத்து பைபர் படகுகளும் தொழிலுக்கு செல்ல முடியாமல் இருந்து வருகின்றோம். எனவே கடந்த பட்ஜெட்டில் அறிவித்தபடி வெளிப்புறம் இயந்திரம் பொருந்திய பைபர் படகுகளுக்கு டீசல் வழங்கும் மானியம் ரூபாய் 60,000 மீனவர்களின் வாழ்வாதாரம் கருதி உடனடியாக வழங்க வேண்டும் என மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மனுவை பெற்றுக்கொண்ட மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அடுத்து வரும் 10 தினங்களுக்குள் டீசல் மானியம் வழங்கப்படும் என்றும் இதன் மூலம் 16,000 மீனவர்கள் பயன்பெறுவார்கள் என்றார். தொடர்ந்து மீனவர்களிடம் பேசிய அமைச்சர், புதுச்சேரியில் உள்ள விசைப்படகு உரிமையாளர்களுக்கு பென்ஷன் திட்டம் இல்லாமல் இருந்தது. மீனவர்கள் கோரிக்கையேற்று வெளிநாடுகளில் உள்ள படகு உரிமையாளர்களை தவிர அனைத்து மீனவர்களுக்கும் பென்ஷன் திட்டம் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார்.
மொழிக்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வழியில் தமிழ்நாடு திராவிட மாடல் அரசை பின்பற்றி வளமான புதுச்சேரியை உருவாக்க நாம் ஒருமனதாக பாடுபட வேண்டுமென்று கழகத்தினருக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அறைகூவல் விடுத்துள்ளார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை இந்த ஆண்டு முழுவதும் பட்டிமன்றம், பேச்சுப் போட்டி, கவிதை போட்டி, நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பொதுக்கூட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் கலைஞர் அவர்களின் சாதனைகள் மக்களை சென்றடைய வேண்டும் என்று கழக தலைவர், தமிழ்நாடு முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். அதன் அடிப்படையில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக இலக்கிய அணி சார்பில் 2 பெரு நூல்கள் அறிமுக விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. மாநில இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் தொடக்க உரை ஆற்ற, இலக்கிய அணி தலைவர் கலைமாமணி MS ராஜா வரவேற்புரையாற்றினர். அவைத்தலைவர் SP சிவக்குமார் முன்னிலை வகித்தார். விழாவிற்கு புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமை தாங்கி நூல்களை வெளியிட்டு பேசியதாவது: தலைமுறை கடந்தும் பேசுபவராக கலைஞரின் புகழ் உள்ளது. இந்த புகழ் தொடர்ந்து வான் உயர வளரும். 80 ஆண்டு காலம் பொது வாழ்வு, 75 ஆண்டு காலம் பத்திரிகை ஆசிரியர், 60 ஆண்டு காலம் கட்சி தலைவர் என எல்லா நிலையிலும் மக்கள் பணிக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு தம்மை சமூக பார்வையாளராக திகழ செய்தவர் கலைஞர். இந்திய அரசியலின் சாணக்கியர் கலைஞர் என்றால் அது மிகையாகாது. அப்படி கலைஞர் நீரூற்றி வளர்த்த வேர்தான் இன்று இந்திய நாடே திரும்பி பார்க்கின்ற திராவிட மாடல் ஆட்சியை திறம்பட நடத்துகின்ற முதல்வராக நமது கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் திகழ்கின்றார். பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை இயற்றியும் தொழில் முதலீடுகளை ஈர்த்தும் தொழில் புரட்சியை ஏற்படுத்தி மக்கள் நலன் சார்ந்த அரசாக தமிழ்நாடு அரசு திகழ்கின்றது. தமிழ்நாட்டில் 30 ஆண்டுகளுக்கு முன்பே தொலைநோக்கு பார்வையில் கலைஞர் அவர்கள் ID பார்க் கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் 30 ஆண்டுகளுக்கு முன்பே தொலைநோக்கு பார்வையில் கலைஞர் அவர்கள் IT பார்க் கொண்டு வந்தார். இதன் மூலம் படித்த இளைஞர்கள் எளிதாக வேலைவாய்ப்பு பெற முடிகின்றது. ஆனால் புதுச்சேரியில் தொழில்துறை முடங்கி படித்த இளைஞர்கள் வேலையில்லாமல் திண்டாடுகின்றனர். இன்று புதுச்சேரி வந்த ஒன்றிய உள்துறை செயலரிடம் ஒன்றிய அரசு புதுச்சேரிக்கு உதவ முடியும் என்ற கோரிக்கையை திமுக சார்பில் முன்வைத்துள்ளோம். தமிழ்நாட்டை போல் புதுச்சேரியிலும் திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் விரும்புகின்றனர். ஆகவே தமிழ்நாட்டை பின்பற்றி மொழிக்காக தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு கலைஞர் வழியில் வளமான புதுச்சேரியை உருவாக்க நாம் பாடுபட வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். தொடர்ந்து முனைவர் சுலோச்சனா அவர்கள் எழுதிய திரைவானில் கலைஞர் எனும் நூலை திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இளப்புகழேந்தி அவர்களும், முனைவர் வ.மு.சே. ஆண்டவர் எழுதிய பன்முக நோக்கில் கலைஞரின் படைப்பிலக்கியங்கள் என்னும் நூலை புதுச்சேரி மாநில திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் மூர்த்தி அவர்களும் அறிமுக உரை ஆற்றினார்கள். மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி MLA, பொருளாளர் செந்தில்குமார் MLA, இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் MLA, துணை அமைப்பாளர்கள் தைரியநாதன், AK குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் CB திருநாவுக்கரசு, KMB லோகியன், JVS ஆறுமுகம், அருட்செல்வி, தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், ராமசாமி, செல்வநாதன், வேலவன், செந்தில்வேலன், அமுதகுமார், தொகுதி செயலாளர்கள் வடிவேல், சக்திவேல், GP சௌரிராஜன், பீசா இளஞ்செழிய பாண்டியன், சக்திவேல், சிவகுமார், மாணவர் அணி அமைப்பாளர் மணிமாறன், மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி, நெசவாளர் அணி செந்தில் முருகன், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சங்க மகளிர் தொண்டரணி சுமதி, சிறுபான்மையினர் அணி ஹாலித், புலவர் கிருஷ்ணமூர்த்தி, அமைப்புசாரா ஓட்டுநர் அணி மதிமாறன், பொறியாளர் அணி அருண்குமார், தொண்டர் அணி வீரையன், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் டாக்டர் நித்தேஷ், கலை இலக்கிய பெருமன்ற தலைவர் எல்லை சிவகுமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நூலாசிரியர்கள் முனைவர் சுலோச்சனா, முனைவர் வ.மு.சே. ஆண்டவர் ஆகியோர் ஏற்புரையாற்றினர். இலக்கிய அணி துணைத் தலைவர் V.S. பாண்டியன் நன்றி உரையாற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை இலக்கிய அணி துணை அமைப்பாளர்கள் தர்மராஜ், கலிவரதன், ஆலவந்தார், கோதண்டபாணி, சோமசுந்தரம், கலிமுல்லா, ஜபருல்லா ஆகியோர் செய்திருந்தனர். புகையிலை இல்லா இளைஞர் சமுதாயம் 2.0 என்னும் புகையிலை திட்டத்தை வலியுறுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் புகையிலை தடுப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய தேசிய புகையிலை தடுப்பு மையம் அறிவுறுத்தலின் பேரில் கடலூர் மாவட்டம் டவுன்ஹாலில் புகையிலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி 24/9/2024 அன்று காலை 8:30 மணியளவில் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது. உடன் துணை இயக்குனர், சுகாதார பணியாளர்கள், இணை இயக்குனர், மாவட்ட புகையிலை தடுப்பு அலுவலர் மற்றும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஆகியோர் பங்கேற்றனர்.
இப்பேரணியில் செயின்ட் ஜோசப் கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இப்பேரணி டவுன் ஹாலில் தொடங்கி கடலூர் அரசு மருத்துவமனையில் முடிவடைந்தது. பொதுமக்களுக்கு புகையிலை தடுப்பு வாசகங்கள் மற்றும் துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மத்திய அரசு மூலம் நாடு முழுவதும் ஸ்வச்சதா ஹி சேவா சிறப்பு தூய்மை பணிகள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் அவர்களின் வழிகாட்டுதல்படி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்தில் ஸ்வச்சதா ஹி சேவா சிறப்பு தூய்மை பணிகள் 17/9/2024 முதல் நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக ஸ்வச்சதா ஹி சேவா சிறப்பு நிகழ்ச்சி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தலைமையில் மணக்கில விநாயகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் எழில்ராஜன், நவீன், சிவஸ்ரீதர், தனவேந்தன் மற்றும் மருத்துவ உதவியாளர்கள் மூலம் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமினை ஆணையர் எழில்ராஜன் துவக்கி வைத்தார். இதில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளும் தனியார் ஊழியர்கள், சுய உதவிக்குழு உறுப்பினர்கள், பொதுமக்கள், கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு பொது மருத்துவம், கண் மருத்துவம், காது, மூக்கு மருத்துவம் போன்ற மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மூலகுளம் பிச்சுவீரன்பட்டில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்பிற்கான தொடக்க விழா 23/9/2024 அன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரியின் மேலாண் இயக்குநர் முனைவர் சாம்பால் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் அவர்கள் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் குமரவேல் அவர்களும் விழாவினை துவக்கி வைத்தனர். கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் அவர்கள் வரவேற்புரை வழங்கி பொறியியல் துறையில் மாணவர்களின் பங்களிப்பினை எடுத்துரைத்தார். இந்த கல்லூரியினை தேர்வு செய்த அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் சிறப்பான எதிர்காலம் அமையும் என உறுதியளித்தார். இவ்விழாவில் முதன்மை விருந்தினராக புதுவை பல்கலைக்கழகத்தின் மேலாண்மை துறையின் தலைவரும் பேராசிரியருமாகிய முனைவர் காசிலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டு அறிவியல் பாடத்தை அன்றாட வாழ்வோடு தொடர்பு படுத்தி படிக்கும் பொழுது புரிதல் மிக எளிதாக உருவாகும் என்று கூறி மாணவர்களுக்கு ஊக்கமளித்தார். மேலும் இக்கல்லூரியின் முன்னாள் மாணவியும் டெக் மஹிந்திரா சென்னை குழுமத்தின் மனிதவள அதிகாரியுமான பார்கவி கணேசன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மாணவர்கள் பொறியியல் துறையில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கான திறமைகளை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்வது என்பதை விளக்கி தனது அனுபவங்களை கூறி விழாவை சிறப்பித்தார். விழாவின் தொடர்ச்சியாக பொருளாதார அடிப்படையில் நலிவுற்ற மாணவர்கள் கல்வி பயில உதவும் விதமாக கல்லூரியில் 18 ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டு வரும் உதவும் துளிகள் அமைப்பின் மூலமாக கல்வி உதவித்தொகை, காசோலைகளும் வழங்கப்பட்டன. இவ்விழாவின் பொழுது அனைத்து துறை தலைவர்கள், துறை பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முதலாம் ஆண்டு துறை தலைவர் முனைவர் சந்துரு தேவகண்ணன் நன்றி உரை வழங்கினார். இறுதியில் தேசிய கீதம் இசைக்க விழாவானது சிறப்பாக நிறைவு பெற்றது. தமிழக அரசின் கைத்தறி நிறுவனமான கோவா டெக்ஸ் கடந்த 89 வருடங்களாக தங்களது கோட்டஸ் விற்பனை நிலையம் மூலமாக அனைவரும் பயன்பெறும் வகையில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றது. வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் வகையில் ஆண்டுதோறும் தீபாவளி விற்பனை நடைபெற்று வருகின்றது. எனவே வருகின்ற தீபாவளி முன்னிட்டு சிறப்பு விற்பனைக்காக புதிய வடிவமைப்புடன் கூடிய மேம்பட்ட புடவைகள் காஞ்சிபுரம், ஆரணி, திருவோணம் போன்ற ஊர்களில் உற்பத்தி செய்யப்பட்ட பட்டு புடவைகள், கோவை கோரா காட்டன் சேலைகள், குறைநாடு புடவைகள், பருத்தி சேலைகள், படுக்கை விரிப்புகள், தலையணை குறைகள், தலையணை உரைகள், வேட்டி, லுங்கி, துண்டு ரகங்கள், மாப்பிள்ளை செட் மற்றும் ஏற்றுமதி ரகங்கள் கடலூர் முல்லைக்கோட்டை விற்பனை நிலையத்தில் தீபாவளி 2024 சிறப்பு விற்பனையை இன்று பிற்பகல் 2:30 மணியளவில்
கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதில் மாவட்ட கருவூல அலுவலர் சுஜாதா, கடலூர் கைத்தறி உதவி இயக்குநர் இளங்கோவன் அவர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். 2024 பண்டிகை முன்னிட்டு கடலூர் மண்டலத்திற்கு ரூபாய் 1000 லட்சம் ரூபாயும் குறியீடாகவும், அதில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள 6 விற்பனை நிலையங்களான முல்லை விற்பனை நிலையத்திற்கு 200 லட்சமும், சிதம்பரம் விற்பனை நிலையத்திற்கு 90 லட்சமும், நெய்வேலி விற்பனை நிலையத்திற்கு 65 லட்சமும், பண்ருட்டி விற்பனை நிலையத்திற்கு 25 லட்சமும், விருதாச்சலம் விற்பனை நிலையத்திற்கு 35 லட்சமும் குறியீடாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி சிறப்பு தள்ளுபடியாக 30% அரசு ஊழியர்களும் தவணை முறையில் கடன் விற்பனை வசதியும் உண்டு. எனவே அனைத்து துறை பணியாளர்களும் கைத்தறிக்கு கை கொடுத்து உதவிட அன்புடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.